Hi, hello. Enkangias channel. Welcome to our Sindhya channel. Today we are going to see for beginners காக past tenseல was were ஆல்ரெடி நம்ம am is are எங்கே யூஸ் பண்ணணும் எந்தெந்த ப்ரோனோட எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாஸ் வேர்க்காக தான் நம்ம இந்த பி ஃபார்ம் வெர்பை எந்தெந்த ப்ரோனோனோட எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சிந்தியாஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ வாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். அது எதுக்கு வரும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஐ வாஸ், ஹி, அதாவது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ. அதே மாதிரி தேர்ட் பர்சனில் அவன், அவள், அது, ஹீ, சி, இட், அது மூணுக்கு வரும் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஐ, நான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த ஐயோட வாஸ் சேர்த்தும் போது ஐ வாஸ் அப்படின்னா இருந்தேன், பாஸ்ட் டென்ஸ் இருந்தேன். ஐஎம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆம் வாஸாக மாறும்போது இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் மாறிடும். அப்போ அது எப்படி சென்டென்ஸில், குட்டியான சென்டென்ஸில் எப்படி கொண்டு வரலாம்? வெரி பேசிக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு புரியிருக்காக. நான் நேற்று வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நேற்று எங்கே இருந்தேன் அப்படின்னா நான் நேற்று வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வாஸ். அப்போது ஐ வாஸ் அட் ஹோம், வீட்டில் அட் ஹோம் எஸ்டர்டே. நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே. ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு தான் வாஸ். நேற்று வீட்டில் இருந்தேன் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் அப்படிங்கும்போது ஹீ. ஹீ வாஸ் அப்படின்னா இருந்தான். அப்போ இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் கண்டினியூஸில் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். அவர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? வாட் ஹி வாஸ் டூயிங் அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தூங்கி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த இடங்கள்லையும் அந்த வாஸ் அப்படின்னா இருந்தார் அப்படின்னு தான் மீன் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த கண்டினியூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவள் அப்படி வரும்போது இந்த ஜெண்டர் தான் மாறுது. அவன், அவள், அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரே இதாக போடலாம் நம்ம. அவன், அவள், அந்த ஆண்பால் பெண்பால் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். சரிங்களா? இருந்தால். இப்போது அவள் இவள்னா தான் பேசணும், மரியாதை குறைவா அப்படி நினைக்காதீங்க. நான் ஜெண்டர் தெரியணும், ஆண்பால் பெண்பால் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தால் அப்படி கொடுத்துருக்குறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. அவள் குழப்பத்தில் இருந்தாள் அப்படின்னா ஷி வாஸ் இன் கன்ஃபியூஷன். ஷி வாஸ் இன் கன்ஃபியூஷன். அவள் குழப்பத்தில் இருந்தாள் அப்படி சொல்லும்போது இந்த வாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இட். இட் அப்படின்னா அது. இட் வாஸ் அப்படின்னா இருந்தது. ஏதாவது ஒரு பொருளை காணனா எங்கே இருந்தது? வேர் இட் வாஸ் அப்படின்னா இட் வாஸ் இன் த ஷெல்ஃப், இட் வாஸ் ஆன் த டேபிள் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது கனமாக இருந்தது அப்படின்னா அந்த பார்சல் தூக்கிட்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கனமாக இருந்ததுன்னா இட் வாஸ் ஹெவி. இட் வாஸ் ஹெவி, அது கனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது கனமாக இருக்குது. இட்டுனா அது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்டு யூஸ் பண்ணலாம், இது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இட் இஸ் ஹெவினா இது கனமாக இருக்கிறது. ஐ கான்ட் கேரி திஸ், ஐ கான்ட் லிஃப்ட் இட், அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். வேர். இப்போ நம்ம வாஸ் பார்த்தோம். இப்போ வேர் எதுக்கெல்லாம் வரும்னா வி. ஃபஸ்ட்டு வி. இப்போ ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரலில் நாங்கள் அப்படி. அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் நீ, நீங்கள், அதுக்கு வரும். தேர்ட் பர்சனில் அவர்கள், தே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். வி அப்படின்னா நாம், நாங்கள். வி வேர் அப்படின்னா இருந்தோம். நாங்கள் தயாராக இருந்தோம். இப்போது எங்காவது கிளம்பணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ கிளம்பி ரெடியாரு, நான் வந்துடுறேன் அப்படின்னா நாங்கள் தயாராக இருந்தோம், நீ தான் வரல அப்படின்னு வி வேர் ரெடி. நாங்கள் தயாராக இருந்தோம்.
பட் யூ டின் கம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஆனால் நீங்கள் தான் வரல. அப்படி அந்த மாதிரி இடங்கள்ல இது யூஸ் பண்ணலாம். ஆறுனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். ஆர்னா இருக்கிறோம், வேர்னா இருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பர்சனில் யூ. அந்த யூ அப்படிங்கிறதுக்கு சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கு யூ தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த யூ அப்படின்னா நீ, நீங்கள் அப்படி சொல்லலாம். யூ வேர் அப்படின்னா இருந்தாய். ஒருத்தரை பார்த்து சொன்னால் இருந்தாய், நிறைய பேர் இருந்தால் இருந்தீர்கள். அப்போது யூ வேர் பிஸி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீ பிஸியாக இருந்தாய் அப்படின்னு சொல்ல ஒருத்தரை பார்த்து. நிறைய பேர் அப்படின்னா யூ வேர் பிஸி இருந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீ நேற்று எங்கே இருந்தாய் அப்படின்னா வேர் யூ எஸ்டர்டே. ஃபஸ்ட்டு பாருங்க, வேர் அப்படின்னா எங்கே, WHERE, வேர்னா எங்கே. இது WERE வேர்னா ஆர்னுடைய பாஸ்ட் மொமெண்ட் தான், பாஸ்ட் டென்ஸ் தான் வேர். WERE வேர். அதனுடைய பி ஃபார்ம் வெர்பாக எடுத்துக்கும் போது இருந்தாய் அப்படி வந்துடுது. சரிங்களா? வேர் இதுவே வந்து வேர் யூ வேர் எஸ்டர்டே கேட்கலாமா, கேட்கலாம். ஆனால் கிராமர் ரூல் படி வேர் யூ எஸ்டர்டே அப்படி தான் நம்ம கேட்கணும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் வேலையாக இருந்தீர்கள் அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருந்தீங்க. நிறைய பேர்த்து பார்த்து சொல்கிறோம். இப்போ யூ வேர் பிஸி, யூ வேர் பிஸி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு வேர்டு இல்லை தமிழில். அப்போ வந்து ரொம்ப வேலை பளு அப்படின்னா ரொம்ப அதிக வேலைகளாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பிஸி அப்படி சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் வேலையாக இருந்தீங்க அப்படி, அதனால தான் கூப்பிடல, அதனால் வரல, இன்ஃபார்ம் பண்ணல அப்படியெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தே அவர்கள். இது வந்து தேர்ட் பர்சனில் ப்ளூரலில் யூஸ் பண்ணுவோம், அவர்கள் அப்படின்னு. அதே தேவேர்னா இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் பணக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க அல்லது ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அவங்க பணக்காரங்க இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி சொல்கிறோம். அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் தே வேர் ரிச். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தே வேர் ரிச் அப்படின்னா வேர். இந்த வேர் வந்து இதை ஒன்ஸ் அப்பான் எ டைம்னா ஒரு காலத்தில், தே வேர் அப்படின்னா இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள், பணக்காரர்களாக இருந்தாலும் ரிச்சாக இருந்தாங்க அப்படி சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் குட்டி குட்டி சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கிராமர் தெரிஞ்சு தான் பேசணும் அப்படி கிடையாது, கிராமர் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிஃபார்ம் வெப்ஸு, டென்ஸு, ஆர்டிகிள்ஸ், ப்ரிப்போஷன் அந்த மாதிரி பேசிக் இருக்குது இல்லைங்களா, நவுன்லேருந்து இன்டர்ஜெக்ஷன் வரைக்கும் அந்த பேசிக் தெரிஞ்சுட்டு இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், ப்ராக்டிஸ் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். I hope this video will be useful to you. If you like this means, please share to your friends. Don't forget to subscribe to our Sindhya channel. Bye. Bye.